படம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல படத்துக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. இந்த படமும் அதே மாதிரி படம் தான். நல்லா இருக்குது. எப்பவுமே வந்து துல்கர் நல்லா நடிச்சிருக்காரு, அதே மாதிரி சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். பழைய கெட்டப்பில் நல்லா இருக்காரா ஆக்டிங்? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 படம் வந்து அவர் அந்த 60s 70s 80s இருந்துச்சுல்ல, இதுவும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து நான் எப்படி சொல்ல, ஒரு சின்ன தப்புனால வந்து எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு டிசைனர் எல்லாருமே ஜேக் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. படம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். த்ரில்லர்னு சொல்ல முடியாது, சஸ்பென்ஸோடு கொண்டு போயிருப்பாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது, அப்படியே போயிருக்கும் அது பாட்டுக்கு. உங்களுக்கு எந்த லேக் எதுவுமே இது இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ரொமான்ஸ் இருக்கா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. கதைக்கு தேவையான மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து. அது அப்படியே போயிட்டு இருக்குது. அது அப்படியே வந்து மியூசிக்லாம் அப்படி அதான் சொன்னேனே, மியூசிக் தெரியும் உங்களுக்கு. அந்த சரிபோ சாணிவாரம் சம்திங் ஏதோ எடுத்தார், ராணி படம் வந்து. அதில் வந்து அவரோட நல்லாயிருக்கும். அது அப்போலேருந்தே வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறேன் அவரோட வந்து. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 படம் கூட வந்துச்சு அவரோட படம் வந்து. அதுலேயும் அப்படி தான் நல்லா பண்ணார். இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்கு எல்லாமே வந்து. அது ஓல்டு கெட்டப் மியூசிக் தான். எல்லாமே அப்படி தான். எல்லாமே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஆமாம். ஓகே.